மிஸ்டர் ஹரிஷ் ஃப்ரம் குருவாஞ்சேரி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு ஒரு 15 இயர்ஸாகவே எனக்கு வந்து ஐசைட் ப்ராப்ளம் இருந்தது. நான் வந்து ஆக்சுவலாக ஸ்பெக்ஸ் அண்ட் கான்டாக்ட் லென்சஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கான்டாக்ட் லென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஸ்பெசிஃபிக் பீரியட் இருக்குது, அது மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்பெக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதனால நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து குருவாஞ்சேரியில் ஆக்சுவலாக நியூமர் கிளினிக் இருக்குது, அங்கே வந்து கன்சல்டேஷன் போயிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அவங்க மூலியமா தெரிய வந்தது இங்கே. ஸோ இங்கே வந்து நான் கன்சல்ட் பண்ணேன். இங்கே தமிழ்ச்செல்வி அவங்க அப்படின்ற சிஸ்டர் பார்த்தேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ராமச்சந்திரன் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ண சொன்னாங்க. அவர் ஒரு சில பேசிக் ஸ்கிரீனிங் டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லியிருந்தாரு. அந்த டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்து நம்ம ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி இருக்குமா, நம்ம ரெட்டினா திக்னஸ், நம்மளோட ஐசைட், அந்த கார்னர் சைட் வியூ, ஃப்ரண்ட் வியூ இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு பேசிக் ஸ்கிரீனிங் டெஸ்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து பார்க்க சொன்னாங்க. அது ஒரு ஹாஃப் டே ப்ரொசீஜர் தான். அது முடிஞ்சதும் நம்ம ஸ்கிரீன் டெஸ்ட்லாம் பார்த்து நம்ம ட்ரைனஸ் இந்த மாதிரி ஒரு சில கிரைட்டீரியாஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டதும் அதுக்கப்புறம் வந்து நிர்மல் டாக்டர் கிட்ட வந்து கன்சல்டேஷன் பண்ண சொன்னாங்க. அவர் தான் வந்து நம்ம லாசிக்லாம் பண்றதா இருந்தால் அந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்டு அவர் தான். அவர் பார்த்துட்டு அவர் ரிப்போர்ட்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு கம்ஃபர்டபுளான எப்போ நம்ம கம்ஃபர்டபுள் டைம் தான், எப்போ வேணும் அப்படின்ற நம்ம டைமிங் நம்ம டேட்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னோம்னா அன்னைக்கு அவங்க வந்து நமக்கு அந்த லாசிக் சர்ஜரி அப்படின்றது பண்ணிடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 minutes தான் இருக்கும். அது பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டே தான் டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் நானும் பயந்துட்டு தான் இருந்தேன் ரொம்ப, இந்த மாதிரி பண்ணா என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ற மாதிரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஹாஃப் டே அப்படிதான். நான் நேற்று தான் பண்ண பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு ஓகே 90% வந்து எனக்கு வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஐ விஷன் கிளியரா இருக்கு. இப்போ நான் கண்ணாடி போட்டா லென்ஸ் போட்டா எப்படி இருக்குமோ அதை விட நல்லா கிளியராகவே இருக்கு எனக்கு ஐசைட் இப்போ வந்து. ஸோ வந்து எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. அந்த நர்ஸ், இந்த ஸ்டாஃப், டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, நல்லா கைட் பண்ணுவாங்க. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்வாங்க. சப்போஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க, டக்குன்னு ரீச் அவுட் பண்ற மாதிரி. நம்ம ஏதாச்சும் ரீச் அவுட் பண்ணணும், டக்குன்னு நம்ம குவரிஸ்லாம் பார்த்து என்ன உடனே சொல்லுவாங்க அவங்க. ஸோ யாரும் பயப்பட வேணாம், பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி பண்ணா 18 years ஏஜ் மேலே இருக்கவங்க யார் வேணா பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ சில ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க, ஒரு சில ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெக்ஸ் போடுறவங்க, கான்டாக்ட் லென்ஸ் போடுறவங்கலாம் வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரொஃபஷனல், நானும் பார்த்தீங்கன்னா ஐசைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டக்குன்னு ஏதாச்சும் ஒரு டக்குன்னு லென்ஸ் கான்டாக்ட் லென்ஸ் எடுத்து போனோம், இல்லை ஸ்பெக்ஸ் எடுத்து போட்டு ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இல்லை அந்த மாதிரி இப்போ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களாம் நீங்கள் இதை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 years வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து ஒர்க் அப்படின்னு சொல்லுங்க. நமக்கு அந்த மறுபடியும் இந்த பவர் சேஞ்சஸ் வேறு ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து லைஃப் டைம் கேரண்டி தான். ஸோ 18 yearsக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம். அதுவும் இந்த மாதிரி ஜாப்ஸ், என்ன மாதிரி ஐடி ஜாப் பண்ணுறவங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன், இது மாதிரி பண்ணி அவங்க ரொம்ப ஐசைட் டிபெண்ட் பண்ணிக்கவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.